பண்ண தப்ப மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குற்றவாளிகள் வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்லயுமே வந்துட்டு ஒரு குற்றவாளி தாம் பண்ண தப்ப மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கான். இவன் குறிப்பிட்ட சில பேர்த்த ஒரு குடும்பத்தை மட்டும் கிடையாது, சொசைட்டி அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேர்த்தையுமே வந்துட்டு பயங்கரமா மேனிபுலேட் பண்ணியிருக்கான். அதுவும் 1 மாசம் 2 மாசம் இல்ல, முழுசா 2 வருஷம் அத்தனை பேர்த்தையுமே முட்டாளாக்கி ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கான். இந்த கேஸோடைய ஸ்டார்டிங்ல இருந்து வரக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸுமே கேளுங்க. அப்பதான் இந்த கேஸ் முடிகிறப்ப அத்தனை ட்விஸ்டையுமே ஒன்னா கனெக்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நம்மளுடைய சேனல்ல கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2021 டெல்லி முகர்ஜி நகர், இங்க மோனிகா யாதவ் அப்படின்ற ஒருத்தங்க பிஜி எடுத்து தங்கி தனியா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தனியா பிஜி எடுத்து எப்பயில இருந்து இவங்க படிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட அதிகமா வந்துட்டு இவங்க பேசினது கிடையாது. வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசினா கூட டைம் போகும், அதுக்கப்புறம் அங்க நடந்த சில விஷயங்களை சொல்லுவாங்க, அதே வந்துட்டு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதனால எல்லாத்தையுமே விட்டுட்டு ப்ராப்பரா நம்ம உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இவங்க அவங்க ஊர் விட்டுட்டு அங்க போய் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கவங்களும் சரி மோனிகா வந்துட்டு படிக்கிட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா மோனிகா கால் பண்ணி கிட்டத்தட்ட 25 நாளைக்கு மேல ஆகுது. இந்த 25 நாள்ல மோனிகா கிட்ட இருந்து அவங்களோட வீட்டுக்கு ஒரு கால் கூட வரல. வீட்டுல இருக்கவங்க இவங்களுக்கு கால் பண்ணாலும் அந்த காலையுமே இவங்க வந்துட்டு எடுக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா கடைசி சில நாட்களா இவங்களோட செல்போன் வந்துட்டு நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. இப்படி இருக்கிறப்பதான் 8 செப்டம்பர் 2021 மோனிகாவுடைய அம்மா வந்துட்டு மோனிகா காலே பண்ணல அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுறாங்க. 2 நாள் 3 நாள் கால் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, ஆனா 25 நாள் மேலாவது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மிஸ்டு கால் கூட வரல. எனக்கு என்னமோ என்னோட பொண்ணுக்கு எதுவும் நடந்துருச்சோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட மோனிகாவுடைய தங்கச்சி வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது, சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம், இங்கே இருந்து நம்ம புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டா பிஜிக்கே போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கும் இதான் கரெக்ட் அப்படின்னு படுது. இதனால இவங்க குடும்பமா சேர்ந்து டெல்லிக்கு போறாங்க. மோனிகா வந்துட்டு நான் இந்த பிஜில தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பிஜிக்கு இவங்க ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. இப்படி அந்த பிஜிக்குள்ள போனப்ப அந்த பிஜியோட வார்டன் வந்துட்டு சொல்லுங்க ஏதோ அட்மிஷன் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவங்க அம்மா வந்துட்டு அட்மிஷன்லாம் இல்ல, என்னோட பொண்ணு வந்துட்டு இங்கே தான் படிக்கிறா, அவளை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பதட்டமா இருக்கு. இந்த விஷயத்தை நோட் பண்ண வார்டன் வந்துட்டு இன்னும் திடுதிப்புன்னு இப்படி வந்திருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு இல்ல, என்னோட பொண்ணு வந்துட்டு எங்க கிட்ட பேசி 25 நாளைக்கு மேல ஆகுது, என்ன ஆச்சுன்னே தெரியல, அதான் டைரக்டா பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வார்டன் வந்துட்டு உங்களோட பொண்ணு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணோட பேர் வந்துட்டு மோனிகா அப்படின்னு சொல்ல வார்டன் வந்துட்டு மோனிகாவா, நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன், நல்ல வேலையா நீங்களே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டதுக்கு உங்களுடைய பொண்ணு ஒரு நாள் வந்து பிஜிலே வந்து மொபைல் போனை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி வெளியில போனவங்க மறுபடியும் பிஜிக்கு வரவே கிடையாது, நாங்களே என்னாச்சுன்னே தெரியலையே ஏன் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லி மாத்தி கால் பண்ணி பார்த்தோம். ஆனா மோனிகா வந்துட்டு எந்த காலையுமே எடுக்கல, மாறா அவங்களுடைய செல்போன் வந்துட்டு நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மாறா இவங்களுடைய செல்போன்ல இருந்து எப்ப பார்த்தாலும் நாட் ரீச்சபிள் அப்படின்ற மெசேஜ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நாங்க மோனிகாவுடைய ரூமுக்கு போய் பார்த்தப்பதான் மோனிகாவுடைய செல்போன் வந்துட்டு தனியா இருக்கிறத பார்த்தோம். மோனிகா செல்போனை விட்டுட்டு வெளியில எங்க போனாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இத்தனை நாளா நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனிகா அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருப்பா, வீட்டுல எதனாச்சும் அவசர வேலை வந்திருக்கும், அந்த வேலையை பாக்குறதுக்காக தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க, நாங்களும் 25 நாளா கால் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு காலே வந்துட்டு ரீச் ஆகல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வார்டன் வந்துட்டு இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனடியாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வார்டன் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. உள்ள போகும்போது என்னோட பொண்ணை காணும், கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போயிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் வந்துட்டு பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் உட்காருங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு ஒரு கம்ப்ளைண்டா எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ராணா அப்படின்ற ஒரு நபர் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. பிஜிக்கு படிக்க வந்த மோனிகாவுக்கு என்னாச்சு, இவங்க பிஜில இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப இவங்க எங்க இருக்காங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி, வெல்கம் டு தி ஸ்பாட்.
போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கு மேல இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோனிகா யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத செக் பண்றாங்க. உத்தரப்பிரதேஷ்ல புலந்த் சஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இது கங்கை நதிக்கும் யமுனை நதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இங்க தான் மோனிகா அப்புறம் அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மோனிகாவுடைய அப்பா உத்தரப்பிரதேஷ்ல போலீஸ் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவரு சர்வீஸ்ல இருக்கிற அந்த சமயத்திலே அவருக்கு உடம்பு முடியாம போய் 2011ல வந்துட்டு அவர் இறந்து போறாரு. இப்போ மோனிகாவுக்கு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனிகாவுடைய அம்மா அப்புறம் மோனிகாவுக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. மொத்தம் இவங்க வீட்டுல 4 பொண்ணுங்க, இவங்க தான் மூத்த பொண்ணு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களோட குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுலயும் முக்கியமா இவங்களுடைய அம்மா அப்புறம் பொண்ணான மோனிகா, இவங்க 2 பேருக்கு மேலதான் எல்லா பிரஷருமே வந்து இறங்குச்சு. நம்ம இந்த குடும்பத்தை வந்துட்டு பாத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் மோனிகா வந்துட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சூப்பரா படிப்பாங்களா, அதுலயுமே மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா போடுவாங்க. எப்பயுமே இவங்க மேக்ஸ்ல 100 இல்லைன்னா 99 வாங்குவாங்களாம். அந்த லெவலுக்கு படிக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்பா இறந்து போன அந்த சமயத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த மோனிகா, நம்ம படிப்பை விட்டுறக்கூடாது, படிக்கவும் செய்யணும், அதே சமயத்துல வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. காலையில ஃபுல்லா இவங்க படிப்பாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரமே வந்துட்டு எல்லாருக்கும் டியூஷன் எடுப்பாங்க. டியூஷன் எடுக்கிற அந்த சமயத்திலுமே படிப்பாங்க. இது மூலியமா இவங்களுக்கு வரக்கூடிய காசு எல்லாத்தையுமே எடுத்து அவங்க அம்மா கிட்ட தந்துருவாங்களாம். இவங்களுடைய அப்பா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறதுனாலே மோனிகாவுக்கு வந்துட்டு நம்மளும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வருது. மோனிகா அவங்களோட காலேஜ் படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் 2014ல அப்ளை பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கான்ஸ்டபிளா இருந்த அந்த சமயத்துல மோனிகாவுக்கு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை வருது. இதை இவங்களுடைய லட்சியமா வச்சுக்கிறாங்க. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் படிப்பாங்களாம். போலீஸ் சம்பந்தப்பட்ட என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அத்தனை எக்ஸாமே போயிட்டு அட்டென்ட் பண்ணுவாங்களாம். இப்படி அட்டென்ட் பண்ணதுல இவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் ஒன்று கிடைக்குது. ஆனா மோனிகா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப் இன்ஸ்பெக்டரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. இதனால நம்மளுடைய ஐபிஎஸ் கனவு வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எக்ஸாம்க்கு வந்துட்டு ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க கிட்ட கலந்து பேசுறாங்க. இப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எஸ்ஐ ஆகல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்கவங்களும் நல்ல விஷயம் தான் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மோனிகாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருந்தா நம்மளால கிளியரா படிக்க முடியாது, அதனால நான் டெல்லிக்கு போயிட்டு பிஜி எடுத்து அங்க உட்காந்து படிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிஜிக்கு போறாங்க. அங்க போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப சின்சியரா படிக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ காலம் இவங்க கால் பண்ணி பேச மாட்டாங்களாம். சொல்ல போனா யாருக்குமே இவங்க ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு வெளியூர்ல இருக்கோம், வீட்டில் இருக்கவங்க பயந்துப்பாங்க அப்படின்றதுனால ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு 3 வாட்டி அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் மோனிகா வந்துட்டு எக்ஸாம் பக்கத்தில் வரபோது நான் உட்காந்து சின்சியராக படிக்க போகிறேன், ரிவைஸ் பண்ணணும், அதனால உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுற மாதிரி இருக்காதுமா, நீங்கள் புரிஞ்சுக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துருக்காங்க. வாரத்துக்கு மேலே ஆகுது மோனிகா கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வரல. சரி நம்மளாவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோனிகா வந்துட்டு அந்த கால் எடுக்கல. இப்படியே வந்து 25 நாள் போகுது. 25 நாள் கழிச்சு தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இவங்க பிஜிக்கு போகிறாங்க. வார்டன் மோனிகா பிஜியில் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இவங்களுடைய அம்மாவுக்கு இவங்க குடும்பத்துக்கே டெல்லி போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பல விஷயங்கள் நடக்குது. ஒரு நாள் மோனிகாவுடைய அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அது ஒரு அன்னோன் நம்பர். ஒருவேளை இது மோனிகாவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா அந்த போனை அட்டென்ட் பண்ணி ஹலோ மோனிகா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஹலோ ஆண்டி, நான் அரவிந்த் பேசுறேன். நானும் உங்களோட பொண்ணு வந்துட்டு பல நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களோட லவ் வந்துட்டு சேர்ற மாதிரி தெரியல. எங்க வீட்டு பக்கம் நிறைய ப்ரெஷரா இருக்கு. எங்களுக்கு வேற வழி தெரியல ஆண்டி. அதனால நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாம தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட இவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா இவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே அரவிந்த் அப்படின்ற அந்த பேர் வந்துட்டு பரிச்சயமான ஒரு பேரு தான். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்களோட பொண்ணு மோனிகா வந்துட்டு அரவிந்த் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அதான் உண்மை அப்படின்ற மாதிரி தெரியாது. சரி எதனாச்சும் வதந்தியா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி இருந்தா நம்மளோட பொண்ணே வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதை அப்ப பெரிய விஷயமா எடுத்துக்காம விட்டுறாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்பயே இவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, சரி பிரச்சனை கிடையாது, என்னோட பொண்ணு கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அரவிந்த் வந்துட்டு இல்ல ஆண்டி, இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, உங்க பொண்ணு உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் தயங்குறா, அதனால நான் அப்புறமா பண்றேன்ட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா மோனிகாவோட வீட்டுல இருக்கக்கூடிய இவங்களோட தங்கச்சிங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. இவங்க அம்மா கிட்ட இவங்க தங்கச்சிங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அக்கா எந்நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பா, நம்ம கிட்ட போன் கால் கூட பேச மாட்டா, அனாவசியமா எதுவுமே
பேச மாட்டான். இப்படி இருக்கிறப்ப எப்படி அவ லவ் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு அந்த சமயம் பயங்கர கோவம் வந்திருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்க அக்கா அவ வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. இதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மோனிகாவுடைய அம்மாவுக்கு ஒரு கால் வருது. இவங்க அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. கால் வந்துட்டு சைலண்டாவே இருக்கும். மோனிகாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, மோனிகா எப்படி இருக்க நீயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல, நாங்க இந்த ஹோட்டல்ல இருந்து கால் பண்றோம், உங்களுடைய பொண்ணு வந்துட்டு இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க, மோனிகா உங்களுக்கு ரூம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க அம்மா வந்துட்டு, நான் மோனிகா இல்ல, மோனிகாவுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹோட்டல்ல இருந்தவங்க, அப்படியா, மோனிகா வந்து இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க, அவங்க 2 நம்பர் தந்தாங்க, அதுல ஒரு நம்பர் உங்களுக்கு போல இருக்கு, சரி ஓகே நான் மோனிகா நம்பருக்கே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. இப்ப இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு மோனிகா எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இவங்களோட பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேருமே சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. போயிட்டு ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட நாங்க மோனிகாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க லெஜெண்ட் ஓபன் பண்ணி, மோனிகா செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவங்க அம்மா வந்துட்டு மோனிகாவோட போட்டோ எடுத்து காமிச்சு, இந்த பொண்ணு தான் வந்துட்டு போச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ரிசப்ஷன்ல இருந்தவங்க, தெரியலங்க, அந்த பொண்ணு வந்துட்டு முகத்துல மாஸ்க் போட்டிருந்ததுனால நாங்க சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கூட அவங்களோட ஹஸ்பண்டுமே இருந்தாங்க. இந்த ஐடி கார்டு ஜெராக்ஸ் தான் வெரிஃபிகேஷனுக்காக தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது மோனிகாவுடைய ஐடி தான். அவ்வளவு தூரம் வந்துட்டு இவங்களோட பொண்ணை பார்க்க முடியல அப்படின்ற வருத்தத்தோட எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. இப்பதான் மோனிகாவுடைய தங்கச்சி மொபைலுக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இவங்க அந்த ஆடியோ பிளே பண்ணி கேக்குறாங்க. கேட்டப்ப மோனிகா பேசுறது இவங்களுக்கு தெரியுது. அந்த ஆடியோல மோனிகா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சேஃப்டியா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாவே உங்களெல்லாம் நான் பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ மெசேஜ்னால மோனிகா ஏதோ ஒரு இடத்துல சேஃபா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இது இந்த மாதிரியான டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்த அந்த டைம். இப்போ இவங்களோட அம்மாவுக்கு பேங்க்ல இருந்து சடனா ஒரு மெசேஜ் வருது. அது இவங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல யாரோ ஒருத்தங்க பணம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ். இந்த கார்டு இப்போ அவங்களோட பொண்ணு மோனிகா கிட்ட தான் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பொண்ணு எங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்ல எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பாக்குறப்ப அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. இந்த விஷயம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்திருக்கா, ஆனா நம்மள பார்க்கவே வரல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அடுத்ததான் மோனிகாவுடைய வீட்டுக்கு வேக்சினேஷன் சர்டிபிகேட்லாம் தர்றதுக்காக ஒரு ஆபீசர் வராரு. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டும் கூடவே மோனிகா வந்துட்டு இன்ஜெக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான சர்டிபிகேட்டையும் சேர்த்து தராங்க. இந்த சர்டிபிகேட்டை பார்த்த உடனே அக்கா வந்து வேக்சினேஷன் போட்டாச்சா அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் வந்துட்டு, இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, சர்டிபிகேட் தரதுக்காக தான் நான் வந்தேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் அக்கா வெளியில போயிட்டு படிச்சிட்டு இருந்தாலும் அக்கா சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு தான் வரும். ஏன்னா அக்கா எல்லாத்துக்குமே இந்த வீட்டோட அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவா, அந்த மாதிரி தான் இங்க வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆரம்பத்துல 25 நாள் கழிச்சு என்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க மோனிகாவுடைய வீட்டுல இருக்கவங்களை விசாரிச்ச அந்த சமயத்துல மோனிகாவுடைய வீட்டுல இருக்கவங்களாம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னா மோனிகா லவ் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால மேற்கொண்டு இந்த கேஸை நகர்த்தாம அப்படியே விட்டுறாங்க. இப்படி இவங்க மோனிகா கிட்ட டைரக்டா பேசி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடியுது. இப்ப இவங்களோட தங்கச்சிங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு டவுட் இருக்கு. இவங்க எல்லாருமே அம்மா கிட்ட வந்து, எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா, அக்கா இங்க இருக்கா அங்க இருக்கா அப்படின்ற மாதிரியான நியூஸ் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு, ஆனா இது வரைக்குமே நம்ம கண்ணால மோனிகாவை பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு படுது. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 2023 சஞ்சய் அரோரா அப்படின்ற கமிஷனர் கிட்ட டைரக்டா போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவரு இவங்க சொல்ற அந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவரு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. உடனே கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலை விடுங்க, இந்த கேஸை வந்துட்டு நானே டைரக்டா டீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ்க்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படின்றத இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அதனால இந்த கேஸை வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துறாரு. உடனடியே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த அன்னோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு யாரு பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. மோனிகாவுடைய அம்மாவுக்கு மொத்தம் 4 மொபைல் போன்ஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. 4மே அன்னோன் நம்பர். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த 4
நம்பருடைய சிம்முமே வந்துட்டு யாரு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த வீட்டு அட்ரஸ்க்கே போயிட்டு கதவை தட்டி கூப்பிடுறாங்க. இப்ப அந்த நபர்கள் கிட்ட நீங்க தான் மோனிகாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது கேட்ட அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னது மோனிகாவா, யாரு மோனிகா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே போலீஸ் ஆபீசர் அவங்க கிட்ட இந்த நம்பர் உங்களுடைய தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்லாருமே இல்ல, இந்த நம்பர் என்னோட இதுல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க போயிட்டு விசாரிச்ச 4 பேர்த்தோட வீட்டுல 3 பேர் வந்துட்டு இது என்னுடைய நம்பரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 4வதா விசாரிச்ச அந்த நபர் மட்டும் ஆமா இது என்னுடைய நம்பர் தான், ஆனா மோனிகா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நபருடைய பேர் வந்துட்டு ராஜ். உடனடியா போலீஸ் ஆபீசர் அந்த நபரை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ இந்த ராஜ்பால் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, ரவீந்தர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டு தான் இந்த சிம் கார்டை வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டான். அதனாலதான் அவனுக்கு இந்த சிம்மை நான் வாங்கி தந்தேன், அதுக்கப்புறம் நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரவீந்தருமே கூப்பிட்டு வச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இப்ப ரவீந்தர், ராஜ்பால் இவங்க 2 பேருமே கஸ்டடியில் தான் இருக்காங்க. 2 பேருமே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு மோனிகா யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ரவீந்தர் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நீ யாரு என்னென்னலாம் பண்ணிருக்க அப்படின்ற எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நீ அவன் வாயால சொல்ற வரைக்கும் இந்த ஸ்டேஷன் விட்டு நீ வெளில போக முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இவங்க போட்டு வாங்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது ரவீந்தர். இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு, ஒருவேளை ஒத்துக்கிட்டா கூட நம்மள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் மோனிகாவுடைய அம்மாவுக்கு அரவிந்த் மாதிரி கால் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா மோனிகாவுடைய லவ்வரான அரவிந்தோட பேரை யூஸ் பண்ணி இவன் தான் வந்துட்டு இந்த கால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ இவன் என்ன சொல்றானா, சார் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, ராணா தான் வந்துட்டு என்ன அரவிந்த் மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேச சொன்னா, அதனாலதான் நான் பேசினேன், மற்றபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸ் அரவிந்த் மாதிரி பேச சொல்லி ராணா சொன்னானா. முதல்ல இந்த ராணா யாருன்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க மூலியமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ராணாவை பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ராணா யார் அப்படின்றத விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ராணா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு தெரியுது. இவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் லைனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த வெளியிலே சொல்லாம அமைதியா விட்டுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருமே போலீஸ் அப்படின்றதுனால இது அப்படியே சுத்திட்டு இவரோட காதுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனிகா அவங்களோட காலேஜ்லாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு ஒரு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல அதே சமயத்துல ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்த்தவர் தான் இந்த ராணா. இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்ற அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளோட கொஞ்சம் பெரிய பொசிஷன். இந்த ராணாவுக்கு மோனிகாவை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா மோனிகாவுக்கு இது எதுவுமே தெரியாது. சொல்லப்போனா அவங்க எதையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. அவங்க இந்த ராணாவை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தாங்க. அப்படி ராணா கிட்ட இவங்க பேசும்போதுமே எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமை பத்தி, என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி, யூபிஎஸ்சி எக்ஸாமை பத்தி, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. நாட்கள் போக போக இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால மோனிகா வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரெண்டா மட்டும். கம்ப்ளீட்டா ராணா வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்த இந்த சமயத்துல தான் மோனிகா எக்ஸாம் எழுதி சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்குது. இப்ப இவங்க இந்த போஸ்ட்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிஜி எடுத்து தங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா ராணா எப்படியாச்சும் மோனிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா மோனிகா இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காரணம் என்னன்னா, இவங்க சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எப்படி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. இதோட அவனுக்கு ஒரு பயங்கரமான எண்ணம் இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பயங்கரமா படிப்பாங்க, கண்டிப்பா ஒரு நாள் ஐபிஎஸ் ஆயிடுவாங்க. இப்படி ஐபிஎஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்துட்டு கண்டிப்பா ஹெட் கான்ஸ்டபிள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. மோனிகா அதுக்கப்புறம் பிஜி எடுத்து தனியா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க அப்பா தான் பேசுவாங்க. இந்த சமயத்துல ராணா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா மோனிகா எந்த ஒரு காலையுமே எடுக்கல. ஏன்னா அவங்க சின்சியரா படிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் ராணா கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதை பார்த்த மோனிகா இதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல, இத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண உடனே சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்னாச்சு இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராணா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். இதை கேட்ட மோனிகா இதனாச்சு எமர்ஜென்சியா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கூடவே கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல, நான் போயிட்டு படிக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ராணா வந்துட்டு என்ன நீ தப்பா எடுத்துக்காத, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ இதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட மோனிகாவுக்கு பயங்கரமான ஷாக். என்ன சொல்றீங்க, நான் உங்களை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன், அதை தவிர வேற எந்த விதமான எண்ணமே எனக்கு கிடையாது, சொல்ல போனா லவ் பண்ணும் அப்படின்ற ஐடியாவே எனக்கு கிடையாது, நான் வேற ஒரு இலக்கு நோக்கி
நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் என்னோட குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ற எண்ணத்தில் தான் நம்ம கிட்ட பேசியிருக்கான் அப்படின்ற விஷயம் மோனிகாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னே ராணாவை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ராணாவோட மைண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ ஐபிஎஸ் ஆனா கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இவளை ஐபிஎஸ் ஆக விடக்கூடாது, இவளை எக்ஸாமே எழுத விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். இதுக்காகவே செப்டம்பர் 8, 2021 ஸ்டேஷனுக்கு லீவை போட்டு டெல்லியில் இருக்கிற முகர்ஜி நகருக்கு அந்த பிஜி தேடி வரான். அந்த பிஜிக்குள்ள வந்து மோனிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோனிகாவை பார்த்துருக்கான். மோனிகா கிட்ட என்னாச்சுன்னு இப்படி என்ன பேசாம அவாய்ட் பண்றேன், நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருந்தேன், ஜஸ்ட் கேட்டு பார்த்தேன், நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லா டைமே இப்படி உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டு இருக்காது, கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸிங் டைம் வேணும், எங்கேயாச்சும் வெளில வாக் போ, எதனாச்சும் ரைட் போ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். சரி, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டதுக்கு சாரி சொல்லிக்கிறேன், நம்ம அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வரலாம், உனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், மோனிகாவும் இவனை நம்பி இருக்காங்க, சரி ஜஸ்ட் ஒரு ரைடு தானே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூட கார்ல ஏறி இருக்கான். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. ஆரம்பத்துல கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ரொம்ப கேஷுவலா பேசியிருக்கான். ஆனா பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவன் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இதை பேச ஆரம்பிக்கும் போதே மோனிகா வந்துட்டு இந்த டாபிக் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் கேட்கல. ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற என்ன இல்லை அப்படின்ற மாதிரி மோனிகாவும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க பேசிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆர்குமெண்டா மாறி இருக்கு. கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டையா போயிருக்கு. சண்டையோட முடிவுல ரெண்டு பேருமே வந்துட்டு அமைதியாடுறாங்க. இப்படி அன்னைக்கு நாள் வந்துட்டு முடியுது. கரெக்டா இந்த டேக்கு அப்புறம் தான் மோனிகாவை யாருமே பார்க்கல. இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக ராணாவை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ராணா வீட்டுல இல்ல. சொல்ல போனா எங்க போயிருக்கான் அப்படின்னு தெரியல. ராணாவுக்கு கால் பண்ணாலும் அந்த கால் வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அந்த கால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எந்த ஒரு தப்புமே இவன் பண்ணல அப்படின்னு சொன்னா எதுக்காக இவன் ஓடணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்னா கண்டிப்பா ராணா தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். ராணா தான் அரவிந்த் கிட்ட இருந்து மோனிகாவை பிரிச்சு மோனிகாவை கடத்தி அரவிந்த் மாதிரி அவங்களோட வீட்டுக்கு பேசி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. விடாம போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவனோட மொபைலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வருது. எப்பயாச்சும் ஒரு தடவை இவன் மொபைல் ஆன் பண்ணுவான். அப்படி ஆன் பண்ணா இவனோட லொகேஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி இவன் தற்செயலா ஒரு தடவை அந்த மொபைலை வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கான். அப்ப லொகேஷன் வந்துட்டு டிடெக்ட் ஆயிருக்கு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு ராணாவை சுத்தி வளைச்சு பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்துல ராணா வந்துட்டு எதுக்காக சார் என்னை அரெஸ்ட் பண்றீங்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் சார், என்ன எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, என்கிட்ட காரணத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர் சொல்லவே கிடையாது. இவனை இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ஏற்கனவே உள்ளார கஸ்டடியில் இருக்கக்கூடிய ரவீந்தர், ராஜ்பால் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு திக்குன்னு தூக்கி போடுது. அந்த ஏசி ரூம்குள்ளே இவனுக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்ப ராணாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், எதுக்காக அவனை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே கேக்குறாங்க எங்க மோனிகா அப்படின்னு. அதுக்கு ராணா என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ராணா கிட்ட கண்டினியூஸா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே இருக்கு, நீயா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் ராணாவுக்கு இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்பதான் இவன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். எடுத்த உடனே இவன் சொன்ன விஷயம், நான் மோனிகாவை கொன்னுட்டேன். 8 செப்டம்பர் 2021 நாங்க ரெண்டு பேருமே ஒரு கார் டிரைவ் போனோம். அப்ப கல்யாண டாபிக்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. நான் மோனிகாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தேன். ஆனா மோனிகா வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. மோனிகா அழகா இருக்கும் அப்படின்ற திமிர்ல தான் இந்த மாதிரி பண்றா. எனக்கு செமையா கோவம் வந்துருச்சு. புராரி புஸ்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டை நோக்கி நான் போனேன். அங்க ஒரு டிரைனேஜ் இருந்தது. அந்த டிரைனேஜ் வந்துட்டு மூடி போட்டு மூடி இருந்தது. நான் அந்த மூடியை ஓபன் பண்ணி மோனிகா உள்ளார தள்ளி விட்டு மேல மூடியை போட்டு மூடிட்டேன். டிரைனேஜுக்குள்ள விழுந்த மோனிகா வந்துட்டு உயிருக்காக போராடிட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல அந்த டிரைனேஜ் மூடி ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்தா. அப்படி வெளியில வரும்போதே மோனிகா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தா. அது எனக்கு ரொம்பவே சாதகமா போச்சு. அவளுக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி இல்ல. மோனிகா மேல இருந்த கோவத்துல நான் மோனிகாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன். ஒரு கட்டத்துல அவ செத்து போயிட்டா. மறுபடியும் அவளை தூக்கி டிரைனேஜ்லயே போட்டு டிரைனேஜ் மூடிய மூடிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். மோனிகா ரொம்ப நாளா வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மோனிகா காணும் அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க ஆரம்பிச்சா நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன்.
இல்லாத அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டரை நான் உருவாக்கினேன். மோனிகா உண்மையாலுமே யாரையுமே லவ் பண்ணல. ஆனா மோனிகா அரவிந்த் அப்படின்ற ஒரு நபரை லவ் பண்றதா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே அந்த வதந்தியை பரப்பி விட்டேன். மறைமுகமா அவங்க அம்மாவுக்குமே தெரியுற மாதிரி இந்த விஷயத்த நான் சொன்னேன். ஆனா அவங்க அம்மா நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ண மாட்டா, பண்ணாலும் நம்ம கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பெருசாவே எடுத்துக்காம விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு மாட்டிக்க கூடாது, நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொன்னா மோனிகா இப்பயுமே உயிரோடு இருக்கிற மாதிரி அவ வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கணும். அதுக்காக தான் அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுமே அரவிந்த் அப்படின்ற அந்த வதந்தியை வந்துட்டு நம்பி இருக்காங்க. ஆனா இப்பதான் தெரியுது அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு. மேற்கொண்டு இவன் என்ன சொல்றான்னா, மோனிகா இதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண அந்த கால் ரெக்கார்டு எல்லாத்தையுமே ரெட்ரைவ் பண்ணி அதுல அவங்க பேசின சில வார்த்தைகளை மட்டும் கோர்த்து நானே உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி எடிட் பண்ண அந்த ஆடியோவை மோனிகாவுடைய தங்கச்சியோட நம்பரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அவங்களும் மோனிகா வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இதையே சொல்லி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது, நம்ம சீக்கிரமாவே மாட்டிப்போம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இப்ப நானே என்னோட ஃப்ரெண்டு ரவீந்திர போலியான அட்ரஸ் எல்லாம் வச்சு ஃபேக் சிம்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி வாங்க வச்சேன். அவனும் வாங்கினா அவங்கிட்ட நான் சொல்லக்கூடிய நபர்கிட்ட நீ அரவிந்த் மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சேன். இப்போ உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அரவிந்த் அப்படின்ற நபர் வந்துட்டு உண்மையான கேரக்டர் அப்படின்னு நம்பினாங்க. நானே சில ஹோட்டல்ஸ்க்குலாம் போயிட்டு கால் கேர்ள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுங்களுக்குலாம் முகமே தெரியாத மாதிரி மாஸ்கை போட்டு விட்டு மோனிகாவுடைய ஐடி கார்டு ஜெராக்ஸை வந்துட்டு எல்லா இடத்துலையும் தர வச்சு கூட ஒரு பையனை அனுப்பி வச்சு ரூம் புக் பண்ண வச்சேன். இதை நம்பி அவங்க வீட்டில் இருக்கவங்களும் வேகமா ஹோட்டலுக்கு வராங்க. மோனிகா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மோனிகா இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோனிகாவுடைய ஏடிஎம் கார்டுல இருந்து நான் பணம் எடுத்தேன். சொல்ல போனா மோனிகா வச்சிருக்க அந்த ஏடிஎம் கார்டு வந்துட்டு அவங்க அம்மாவோட ஏடிஎம் கார்டு அப்படின்றது இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்ப ஏற்கனவே இவனுக்கு தெரியும். கண்டிப்பா இதுல பணம் எடுத்தா அந்த மெசேஜ் வந்துட்டு அவங்க அம்மாவுடைய நம்பருக்கு தான் போகும் அப்படின்றதும் தெரியும். இதில் இருந்து காசு எடுத்தா கண்டிப்பா மோனிகா தான் வந்துட்டு காசு எடுத்திருக்கா அப்படின்னு இவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அத்தனை பேர்த்தையுமே முட்டாளாக்கிருக்கான். இதை கேட்ட ஆபீசர்ஸ்க்குலாம் வந்துட்டு பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இவன் ஒரு குடும்பத்தையே ஏமாத்தி இருக்கான், மொத்த பேர்த்தையும் போலீஸ் ஆபீசர்ஸையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கான். அதுவும் எந்த ஒரு டவுட்டுமே வராத மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷமா ஏமாத்தி இருக்கான். நீ எந்த டிரைனேஜுக்குள்ள மோனிகாவை கொலை பண்ணி போட்ட, மரியாதையை வந்து காட்டு அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த டிரைனேஜ் ஓபன் பண்ணி உள்ள எதனாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கிளீன் பண்றாங்க. அந்த சமயம் அந்த டிரைனேஜுக்குள்ள இருந்து ஒரு எலும்பு கூடு இவங்களுக்கு கிடைக்குது. உடனடியாக அந்த எலும்பு கூட பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த எலும்பு கூட்டுல இருந்து எடுத்த டிஎன்ஏவையும் மோனிகாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்த்ததுல இது இவங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்ல 100% தெரிய வருது. கடைசியா 2 வருஷம் கழிச்சு அவங்களுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு இடத்துல அவ உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க குடும்பத்தினால கடைசியா மோனிகாவுடைய முகத்தை கூட பார்க்க முடியல. மொத்த குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மனசு உடைஞ்சு கதறி கதறி அழுதாங்க. அவங்க அம்மானால அவங்க தங்கச்சிங்கனால இந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணா, ரவீந்தர், ராஜ்பால் இவங்க 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இவனுங்க 3 பேருமே வெளியே வரக்கூடாது, கடைசி வரைக்குமே இவனுங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மோனிகாவுடைய அம்மா வந்து சொல்லி அழுது இருக்காங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கோர்ட்ல போய்கிட்டு தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கிடைச்ச சப் இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு எப்படியாச்சும் படிச்சு ஐபிஎஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி தனியா போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களோட விஷன் வந்துட்டு எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படின்னு பாருங்க. சில ஜென்மங்களுக்கு படிப்போட வேல்யூ என்னன்னு தெரியாது, லைஃபோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஒருத்தவங்களுடைய கனவுனா என்னன்னு தெரியுமா? ராணா மாதிரியான சில ஆட்களுக்கு லட்சியம்னா என்ன, கனவுனா என்ன அப்படின்ற ஒரு வெங்காயமும் தெரியாது. மூளையில கொஞ்சம் கூட அறிவுன்ற ஒன்று இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க. ஆனா ஒரு தப்பு பண்றதுக்கு மட்டும் மூளையை பயங்கரமா யூஸ் பண்றது, எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்றது. ஏன் இந்த கொலையை பண்ணு அப்படின்னு கேட்டா ஒன் சைட்ல அவங்க ஒத்துக்கலையா, அதனால கோவம் வந்துருச்சான், கொண்டுட்டானா. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லவ். ஒரு பொண்ணை டிரைனேஜுக்குள்ள தள்ளி விட்டு மூடியை போட்டு மூடிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு மூடியை திறந்து வெளில வந்தா அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு திருப்பி உள்ள போட்டிருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்களுடைய சோ கால்டு லவ். இந்த கேஸை கேட்கிற நமக்கே வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க உயிரோடு இருந்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆயிருந்தாங்கன்னு வைங்க, அவங்க மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு அடுத்த லெவல் போயிருக்கும். இவங்களுக்கு அப்பா கிடையாது, இவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணியிருக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய அவங்க தங்கச்சிங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அக்காவை ஒரு ரோல் மாடலாக வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அடுத்து இருக்கக்கூடிய தங்கச்சிங்க அத்தனை பேருமே படிச்சிருப்பாங்க. சொல்லப்போனா இவங்க ஆசைப்பட்ட மாதிரியான எல்லா படிப்பையுமே அவங்க படிக்க வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரே நாள்ல முடிச்சுட்டு காரணம் வெங்காயம் சொல்றானுங்க. ஓகே, இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வீட்டை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க அவங்க படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல வேலையில் இருக்கலாம். டெய்லி அவங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நம்ம பிஸியான வேலையில் இருக்கலாம், அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய படிச்சுட்டு இருக்கக்கூடிய
இல்லை ஒன்றா தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய ஒரு 2 பேர்த்தோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. எதனா எமர்ஜென்சி இவங்க கால் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத டக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த தப்புமே கிடையாது, நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம பயங்கர பிஸியாக இருக்கலாம், எப்போ பாரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி டக்குன்னு வீட்டில் பேசுறதுல பெருசாக எதுவும் ஆயிடாது. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி சாப்பிட்டேன் தூங்கினேன் அப்படின்ற மாதிரியான உங்களோட ப்ரெசன்ஸை வந்துட்டு தெரிவிங்க. 25 நாளாக கால் வரல, பிஸியாக இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இந்த கேஸ்லேயே ஒன்றும் புரியல. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் வீட்டில், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில், சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்து வீட்லையுமே டெய்லியுமே வந்துட்டு நாங்கள் கால் பேசிப்போம். ஒரு நாள் அவங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னாலும் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஃபோன் பண்ணி கேட்போம். யாருமே எடுக்கலையா, ஒரு கிளியரான ரெஸ்பான்ஸ் இல்லையா, அடுத்த நாள் இல்லை அன்னைக்கே வந்துட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். ஏன்னா சேஃப்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.